கருப்பு திரை குறித்து பேசுவதற்கு கார்த்திக் புகழேந்தி அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக மன்னிப்பு கோரிக்கிறேன். பரிசு நான் வழக்கம் போல் லேட்டாக வந்திருக்கேன். அடுவில் கருப்பு திரை இந்த புத்தகத்தை ஒரு நிகழ்ச்சி மதுரையில் வானம் கலை திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக ஒரு உரை தயாரிக்கிறாங்க ஜாதீபா. விளிம்பு நிலை சமூக படைப்புகளின் எழுச்சியும் தேவையும். இந்த உரை தயாரிப்புக்காக இருந்தபோது அதோட தொடர்ச்சியாக தான் நீலம் இதழில் ஒரு தொடர் எழுதுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த தொடர் வெளிவர தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு 2023 ஜூன் வரைக்கும் எழுதியிருக்கீங்க இல்லையா? தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டுரையாக அந்த இதழில் வெளிவருது. அந்த புத்தகத்தோட முன்னுரையில் அவங்க ஒரு வரி குறிப்பிடுறாங்க. முதல் ஓப்பனிங்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடர்த்தியான உலகத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஃபீலிங்கை கடந்த ஒரு வாரமாக தாக்கு பிடிக்கும் போதே அது அவ்வளவு நெருக்கடியான மனநிலையை கொடுக்குது. ஏன்னா நான் படிக்க ஆரம்பித்த போது அரசியல் புரிதலோடு வாசிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் மால்கம் எக்ஸோ, அலெக்ஸ் ஹேலி இப்படியான கருப்பிலக்கிய புத்தகங்களையும் ஆசிரியர்களையும் வாசிக்கும்போது நமக்கு ஒரு சித்திரம் கிடைக்குது. அதன் பிறகு திரைப்படங்கள் மூலமாக நம்முடைய புரிதல் வேறு ஒரு இடத்த நகருது. இப்போது அது குறித்தும் ஆழமாக உரையாடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுற போது ஒரு சின்ன நட்பு வட்டம் தான், அதுக்குள்ளே தான் நம்ம அதை பேசி வச்சுருந்துப்போம். அப்போ அந்த உரையாடலை ஒவ்வொரு தளத்துக்கும் நகர்த்திட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக அதில் ரொம்ப ஆழமான ஒரு செயல்பாடும் அறம் குறித்த பார்வையும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்று அதை சொல்லதுக்கான ஒரு தெளிவும் அண்டு சினிமாவில் தொடர்ச்சியாக ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தராகவும் ஜாதீபா இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு மிக தகுதியான ஆளாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை அவர் எழுதிய காலத்தோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் எழுதிய பிறகு அது நம்ம கையில் சேர்ந்ததுக்கப்புறம் அதை வாசிக்கும்போது நமக்கு நான் தெரிஞ்ச வரலாறை இன்னும் விரிவாக பார்க்குறதுக்கு ஒரு கோணம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட இந்த டாட்டர் ஆஃப் டஸ்ட் அப்படின்ற படத்தை பற்றின ஒரு கட்டுரை உங்கள் தளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கதை 1803 தொடங்குறது. 1803 ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு கப்பலில் அடிமைகளை அடிமைகளாக கருப்பினத்தவர்களை கொண்டு வராங்க. அப்போது அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கலகம் பண்ணுறாங்க நடுக்கடலில். அந்த கலகத்தின் மூலமாக அந்த கப்பலை கைப்பற்றுறாங்க. ஆனால் அந்த கலகம் வெற்றி அடையலை. பாதி பேர் கடலுக்குள்ளே கை விலங்குகள், பழைய கரும்பு தோட்ட கூலிகளை அழைத்துட்டு போகிற படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நீண்ட மர தண்டு இருக்கும், அதில் எல்லோருடைய கைகளையும் பிணைத்திருப்பாங்க. நம்ம அப்போகலிப்டோவில் அதோட வேறு வடிவத்தை பார்த்துருக்கலாம். அப்படியாக போனவர்கள் அவங்களுக்கு ஒரு மரபு கதை இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் எல்லோரும் நீருக்குள்ளே இறங்கி நடந்து போனாங்க, கடல் அவர்களுக்கு வழி விட்டது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பின் வந்த தலைமுறை அதை சொல்கிறாங்க. அந்த சம்பவம் 1803 நிகழும்போது கடலுக்குள்ளே இறங்கின அந்த மக்கள் ஆக்சுவலி அவங்கள ஒரு இடத்துல இறக்கி விடப்படுறாங்க. செயின்ட் ஹெலினா பக்கத்தில் இக்பு அப்படின்ற பழங்குடிகள் அவர்கள் இறக்கி விடப்பட்ட அந்த காலத்திலிருந்து அந்த சம்பவம் நிகழ்ந்த காலத்திலேருந்து 100 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் அந்த தீவுலே இருக்கிறாங்க. அந்த தீவுலே அவங்களுக்கு அப்போது இந்த இண்டிகா மை தயாரிக்கிற பணி அவங்க செய்கிறாங்க. காலம் முழுக்க சாயமேற்றும் தொழில் செஞ்சு கையெல்லாம் வெடித்து போய் அவர்கள் தலைமுறை தாண்டி இருக்கும்போது 1903 100 வருஷம் கழித்து அவர்கள் அந்த நிலத்தை விட்டு அமெரிக்காவுக்கு வெளியேறி போகிறதுக்கான, அதாவது கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. மொழி, அவங்களோட ஆப்பிரிக்க பழங்குடி மொழி அவங்கள்ட்ட இருந்து மறைஞ்சிருச்சு. அவர்கள் தங்களுடைய மொத்த கல்ச்சரையும் மறந்து வேறொரு வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு நபராக 100 வருஷம் கழித்து அவர்கள் வெளியேறி போகிற ஒரு இடம் உருவாக்குது. இப்போ இந்த 1903 நடந்த இந்த சம்பவத்தை 1991 நடக்கிறதா அதன் பிறகு ஒருத்தர் ஆய்வு பண்ண வராங்க, ஒரு டைரக்டர். அவர்கள் அதை குறித்த மொத்த ஆய்வையும் செஞ்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கான இடைவெளியை ஆய்வின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை படமாக பண்ணுறாங்க. இந்த படம் வெளிவந்து டாட்டர் ஆஃப் டஸ்ட்டு, அந்த படம் வெளிவந்து
ரொம்ப காலம் கழித்து அந்த படத்தை டிஜிட்டலில் குவாலிட்டி மாற்றி மறுபடியும் வெளியிடுறாங்க. இந்த இடத்துல நின்றுட்டு தான் அந்த படத்தை வந்து நமக்கு ஜாதிபா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. எனக்கு அந்த படத்தை, அதோட காட்சிகளை, அதுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு நபர்களை எல்லாரையுமே அந்த அந்த கட்டுரைக்குள்ளேயே பார்க்க முடிஞ்சிச்சு. நான் அதுக்கப்புறம் தேடி போய் தான் அந்த படத்தை பார்த்தேன். அதில் ஒரு பாட்டி வரா, நானா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிலத்தை விட்டு எல்லோரும் வெளியேறி போகும்போது வெளியேறாமல் கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு பெண்மணியாக, வயதான பெண்மணியாக அந்த நானா வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அவர்கள் அந்த அந்த நிலம் இழந்து போகிறது, அவர்களுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையோட அடையாளமும் மிச்சம் இருக்கிற நானா. அதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், அதில் ஒரு பெண் வந்து ஓரின சேர்க்கையாளராக இருக்காங்க. ஒரு பெண் வந்து ஒரு ஆங்கிலேயன வெள்ளை நிறத்தவரால் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டவராக இருக்காங்க. அவளுடைய கணவன் வந்து இந்த குழந்தை என்னுடையதானான்னு தன் மனைவியை சந்தேகிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறான். இப்படி வெவ்வேறு குரல்கள் கொண்டவர்களாக இருக்காங்க. அந்த படத்தில் ஒரு 3 குரல் இருக்குது. அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தையோட குரல் எதிர்காலம் குறித்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த பாட்டியோட குரல் கடந்த காலம் குறித்து சொல்லிக்கிட்டே இருக்குது. நிகழ்காலம் அது கண் முன்னாடி நிகழ்கிற குரலும் ஒன்று அந்த கதைக்குள்ளே இருக்குது. இப்படி ஒரு படத்தை ஒரு ஒரு படைப்பை, அவங்க பெண் தான், தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு, அப்போ அவங்க அதை போய் ஒர்க் பண்ணி எழுதுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆய்வு செய்கிறது வந்து பெரிய வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை படமாக்கின பிறகு அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் வந்து அந்த டைரக்டர் வந்து சொல்கிறாங்க. இதை அறிமுகப்படுத்தும் போது தான் ஒவ்வொரு காலகட்டமாக இந்த புக்கில் வந்து ஒரு பெரிய செயின் இருக்குது. அது சாங்கோ அன்செயின் படம் கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்துருப்போம். ஏன்னா நமக்கு குவென்டின் டராண்டினோ அறிமுகமானதுனால எனக்கு அப்படி தான் நான் பார்த்தேன். ஏன்னா நம்ம பாப்புலர் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி போய் தான் இது பக்கத்துலேயே போய் நிற்க முடியுது. இது ரொம்ப என்ன சொல்ல, பாப்புலர் கல்ச்சர் வழியாக தான். ஸ்பைக்லி சொன்ன வார்த்தை தான், சினிமா வந்து என்னுடைய கலையை, என்னுடைய அரசியல் போராட்டத்தை வெளியே சொல்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்போது அதை எல்லாருக்கும் பயன்படுத்துகிற ஆயுதமாக நான் மாற்றுறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். எனக்கு அவரை பற்றி நான் ஃபோட்டோவில் அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தேன். என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை. எனக்கு என்னோட பார்வையில் நான் ஒரு விஷயங்களை தெரிந்து வளர்ந்த ஒரு இடத்துலேருந்து வரும்போது, ஒரு ஆப்பிரிக்க திரை இலக்கியம் வந்து, திரைப்படங்கள் வந்து எவ்வளோ பெரிய அரசியல் பார்வை எனக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றத இந்த புத்தகத்தின் வழியாக நான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மேலோட்டமாக பார்த்த காட்சிகள் வழியாக சாங்கோ அன்செயின்ட் வந்து நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஜெர்மன் பல் டாக்டர் அவர் வராரு, ஸ்காட், அவர் வராரு. அவர் வந்து இதில் யார் சாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இந்த படத்தோட ஓப்பனிங் காட்சியில் நிறைய பேரை அடிமைகளாக அழைத்து செல்வாங்க. அதில் வந்து ஒருத்த மட்டும் அப்படி சைடில் வந்து நான் தான் நீ தேடுற ஆள் அப்படின்னு சொல்லுவான். அவன் கண்ணாக பார்க்குறவொடனே அவனை வந்து நான் விடுதலை பண்ணுறேன், விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான இதை கொடுத்து அவனை விடுவிச்சுட்டு போகிறான். இப்போ ஒரு கருப்பினத்திலிருந்து வருகிற ஒருத்தன் கௌபாய் படங்களின் கதாநாயகனாக டொரண்டினோ வந்து அவனை ரீக்ரியேட் பண்ணுறாரு. அவன் அந்த ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி அதுக்குள்ளே இருக்கிற வன்முறை அது எல்லாத்தையும், அது அவ்வளவு டொரண்டினோ வந்து அந்த இடத்துல சொல்கிறத ஜாதிபா எழுதுகிறாங்க. உனக்கு பிடிக்கலன்னா என் படத்தை பார்க்காத, நீங்கள் இவ்வளவு காலமும் செய்த வன்முறையை நான் காட்சிப்படுத்துகிற வன்முறை ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வன்முறை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு இந்த இதுக்குள்ளே பிதாமகன் ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையில் வர்ற ஒரு இடத்துல வந்து பிதாமகர், அந்த கட்டுரையில் வர்ற உஸ்மன் சாமன், ஓகே, அவர் வந்து ஒரு இடத்துல அவ்வளோ அழகாக சொல்லிட்டு அவர் பண்ண படத்தை பற்றி தான் எழுதியிருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை வந்து அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிற காலகட்டம். அப்போ ஒரு அப்பாவும் மகளுக்குமான கதையை வந்து அவர் சொல்கிறாரு. அந்த மகளை காப்பாற்றணும், மகள் போயிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் பழங்குடிகள் உடம்புல வந்து தழும்புகளாக போட்டுக்கிறாங்க, படுத்திக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை வச்சுட்டு தான் அந்த கதையை சொல்கிறாரு. அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு உஸ்மான். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மகளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அவளை எப்படியாவது மகளே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை என்ன பண்ணுறான்னா, காட்டில் இருக்கிற முட்களை எடுத்து அந்த மகளோட உடம்புல வந்து ஃபுல்லாக கீறி காயப்படுத்துகிறான், உடம்பு முழுக்க காயப்படுத்துகிறான். நான் அதை அப்படி நினச்சிக்கிறேன். அது காட்சி எனக்கு தெரியாது. ஒட்டுமொத்தமாக அவளை வந்து ஒரு தந்தை வந்து தான் பிள்ளைய வந்து கிழிக்கிறான்றதை அந்த பெண் பிள்ளையை கிழிக்கிறான்றதை பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போகிறதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்கிறான். அந்த காட்சியை நான் அப்படி விஷுவலாக பார்த்துக்கிறேன். கீழே கிடக்கிற ஒரு பெண்ணோட உடலாக அந்த பொண்ணு இருக்கும்போது, இவளோட ஸ்கின் வந்து நமக்கு செருப்பு தைக்க கூட பயன்படாது,
எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த இடம் வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்று போயிடுச்சு. நம்ம அடிமையாக தூக்கிட்டு போனால் வீட்டில் வச்சு வேலை வாங்கியிருப்பாங்க, வயக்காட்டில் கூப்பிட்டு போய் பருத்தி வயலில் வச்சு வேலை வாங்கியிருப்பாங்க, காலம்புறம் உரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓட்டுரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படியாக நம்ம எல்லாத்தையுமே அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு மலினப்படுத்திட்டோம், அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு, சமரசம் ஆகிடுச்சுங்கிற நிலைமையில பார்க்கும்போது அதை எவ்வளவு வீரியமாக அந்த நிலத்துக்குள்ளேருந்து வந்த ஒருத்தர் சொல்கிறான் அப்படிங்கும் போது அவன் பிதாமகனாக இருக்கிறதுக்கான எல்லா தொகுதியும் கொண்டவனை தான் எனக்கு வந்து தெரிஞ்சான். அப்போ அந்த பெண் வந்து தப்பிச்சிட்டானதுக்கப்புறம் பழங்குடிகள் தங்களுடைய தோள்களை வந்து தழும்புகளாக்கி கொண்டா தங்களை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடம்புகளை தழும்புகளாக்குறாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல எழுதுறாங்க. எனக்கு அதை படித்த இரவு வந்து அவ்வளோ பதட்டம், இப்போவே சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இதை சொல்கிற அந்த பிதாமகர் கட்டுரையில் வர்ற அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவரோட அறிமுகத்தை அந்த கட்டுரையில் கொடுக்குறாங்க. இவர் பேர் தெரிஞ்சவங்க, இவர் யாருன்னு தெரிஞ்சவங்கலாம் இவர் படத்தை பார்க்கும்போதே ஒரு மனதிடத்தோடு தயாராக போயிடுவாங்க. யாரும் தெரியாமல் அசால்ட்டாக அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறவங்க அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க கால் நடுங்குனாங்க. எனக்கு இப்போ நடுங்குது. அதில் ஒரு இடம் வருது, அவங்க அதை பற்றி பேசினாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சிறுமிக்கு திருமணம் பண்ணணும், அதுக்கான மாப்பிள்ளை பிரான்ஸ் நாட்டிலேருந்து வரான், கருப்பினத்தவன். அவர் வரும்போது இந்த பொண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு ஒரு சடங்கு பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற பழங்குடி சடங்கு என்னென்னா, பிறந்த பெண் சிறுமியை வந்து அவருடைய பிறப்புறுப்பை வந்து தையல் போட்டுருவாங்க. இந்த தையல் போடுவதன் மூலமாக அது அந்த சடங்கு அவங்களோட ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு அதை பண்ணலை. இப்போ அந்த அம்மா வந்து என் பிள்ளைக்கு அதை நான் பண்ண விட மாட்டேன்னு தடுக்கிறா. ஏன் தடுக்கிறான்னா, அந்த ஊரில் அந்த பெண்கள் எல்லாருமே ரேடியோ கேட்குறவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வெளி உலகம் தெரியுது. இந்த ரேடியோ கேட்குற வெளி உலகம் தெரிகிற அந்த பெண் வந்து தான் மகளுக்கு அது நடக்கக்கூடாதுன்றா. அப்போ அவங்க அம்மாட்ட போய் அந்த பொண்ணு கேட்குறா, அம்மா அது நடக்கலைன்னா என் கல்யாணமாக போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த அம்மா வந்து இதோட பாதிப்பு உனக்கு என்ன அப்படின்றத புரிய வைக்கிறாங்க தன் மகளுக்கு. எனக்கு அப்போ அந்த அயலி வெப் சீரிஸ் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நம்மளால் அங்கே அதோட புரிதல் ஏற்பட்டிருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குன்னு. ஏன்னா நான் பாலைவனப்பூ படிச்சிருக்கேன், அர்ஷியா மொழிபெயர்த்தது, வாரிஸ். ஓகே, அப்போது இவர் அதை சினிமாவாக மாற்றும் போதோட தன்மை அப்போ தான் வந்து நமக்கு அப்படியே மேலே போட்டு சாய்க்குதால. அப்போது அந்த பெண் வந்து அது புரிதல் இல்லாமல் இருக்கு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறா, இதனால் உனக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும்னு அந்த அம்மா சொல்கிறா. இந்த அம்மாவோட குரல் அங்கே எடுபடலை. அப்போது மற்ற பெண்கள் இன்னொரு 4 சிறுமிகளுக்கு அந்த சடங்கு நடக்க இருக்குது. அதில் ஒரு சிறுமியை அந்த 4 சிறுமியும் இந்த அம்மா கிட்ட அடைக்கலமாகறாங்க. தான் மகளை தன் உரிமையோட என் பொண்ணு காப்பாற்றலாம், மீதி 4 பேரை நான் எப்படி காப்பாற்றுறது? அந்த 4 பேரை விட்டு அடைக்கலமாகி வரும்போது அதில் ஒரு பெண் குழந்தைய வந்து அவளோட அம்மா ஒன்னால் என் பிள்ளை திருமணம் கட்டு போய்டுன்னு கூட்டு போயிட்டு அவளுக்கு அந்த சடங்கு நடக்குது. அந்த சடங்கின் போது வலி தாங்க முடியாமல் அந்த பிள்ளை ஓடி போய் கிணத்துல விழுந்து செத்து போயிடுறான். அந்த குழந்தை இறந்த பிறகு நான் படம் பார்க்கல, இவங்க சொல்கிறதன்படி நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறேன். இறந்த பிறகு ஊர் கூடி நிற்குது, ஆண்கள் எல்லோரும் இருக்காங்க, இவளால் தான் இதெல்லாம் நடக்குது, இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஆகுதுக்கு காரணமே, இவ சாகிறதுக்கு காரணமே தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து கருத்து முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து கோவத்தில் சொல்கிறா, இதை மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதுக்காக அவள் புருஷன் வந்து இல்லை, இந்த காட்சி கடைசியாக தான் வரணுன்றது அதுக்கப்புறம் ஃபீல் ஆகுது. அப்போ தாம் பிள்ளையை காப்பாற்ற அவன் முயற்சி பண்ணுறான், மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற முடியலை. அடுத்து அந்த மணமகன் வரான்ல, அவன் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்தவங்கிறதுனால அவன் கொஞ்சம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க. அப்போ அவனையும் ஒதுக்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த சடங்குகளை மீறாமல் இருக்கிறதே ஒரு கட்டமைப்பாக தங்களோட நிலத்தில் வந்து ஏற்படுத்தி வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துமா போய் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த சடங்கு நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மொத்த பெண்களும் ஒன்று சென்றுருந்தாங்க. இவ கூட பேர் வந்து கோலாவா, என்ன பேருங்க ஞாபகம் இல்லை எனக்கும். அந்த 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 அம்மா வந்து அப்படி ஒரு கேரக்டராக எனக்கு வந்து கண்ணு முன்னாடி நின்றுட்டாங்க. அவங்க மொத்தமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினாலும் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த ரேடியோ கேட்குறதான்னு சொல்லி ஒட்டுமொத்த ரேடியோக்களையும் போட்டு அதையும் ஒரு சடங்கு மாதிரி அந்த ரேடியோவை கொளுத்துறாங்க. படம் முடியுது. இவர் தான் வந்து அந்த முதல்ல சொன்ன படத்தோட இயக்குனராகவும் இருக்கிறாரு. எனக்கு இப்படி ஒருத்தர் அறிமுகப்படுத்துறது, ஒரு படத்தை வந்து பாருன்னு சொல்லிடலாம். அது சொல்லுவாங்க, ஈரான் மூவி பாரு, இந்த படம் பாரு, இது நல்லா இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் எழுதும் போதும் அதை சொல்லியிருந்தேன்.
நம்ம வந்து இப்போ சினிமா பார்த்துட்டு வெளியே வந்தவுடனே கருத்து சொல்லக்கூடிய எல்லா சுதந்திரங்களும் கொண்டவர்களாக இருக்கிற போது என்ன மாதிரியாக ஒரு படத்தை நம்ம அணுகிறது, அது படம் மட்டும் அணுகிறது இல்லை, இவங்க வந்து இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ரசனை சார்ந்து இது எழுதலை, இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் சார்ந்து எழுதுறாங்க. அதனால தான் இதுக்கு அந்த கருப்பு திரைங்கிற பெயரோட அந்த அந்த திரையை அது வந்து விலகுது. இது வந்து சினிமாஸ்கோப் திரைக்கு 2 அர்த்தமும் சொன்னது தான். அந்த திரை விலகி அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய உலகத்தை காட்டுது. இதில் வந்து உகாண்டாவில் டிஸ்னியில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் உகாண்டாவின் கதையை ஒன்று சொல்லணும்னு ஒரு விருப்பப்படுறாரு. அதுக்காக ஒரு இயக்குனரை வந்து தேடுறாரு. அந்த இயக்குனர் வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன், ஒரு லைன் சொல்கிறேன், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லைன் என்ன, உகாண்டாவில் இருக்கிற குயின் ஆஃப் கேத்வே அந்த ஒரு சிறுமி வந்து செஸ் விளையாட்டின் மூலமாக ஜெயிக்கணும் அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு பிராண்ட் பண்ணிடலாம். ஆனால் அது சாதாரண ஸ்போர்ட்ஸ் மூவியாக இல்லை. அந்த படத்தில் அந்த பொண்ணு வந்து சதுரங்கம் கற்றுக்கிறதுக்காக ஏன் போகிறான்றதுக்கே அந்த பயிற்சியாளர் ஒரு காரணம் சொல்கிறாரு. என்னென்னா அவர் ஃபுட்பால் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஃபுட்பாலில் அடிபட்டால் அந்த குழந்தைங்களுக்கு காயத்துக்கு மருந்து போடுறதுக்கான வசதி கிடையாதுங்கிறதுனால அடிபடாமல் விளையாடுற விளையாட்டாக வந்து சதுரங்கத்தை சொல்லித்தரார். இந்த சதுரங்கம் கற்றுக்கிறதுக்காக இந்த பொண்ணு வந்து போகும்போது அவளை வந்து அவள் மேலே ஒரு வாசனை நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போது அந்த பொண்ணு வந்து அதை பார்க்குறா. அவள் ஒரு சிறுமி சொல்லி கொடுக்குறா. அவள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வெள்ளை துணியில் கோடு கிழிச்சு அதில் வச்சு சோடா மூடிகளை வச்சு அவள் வந்து செஸ் விளையாட்ட நுணுக்கங்களை வந்து அவள் தெரிஞ்சுக்கிறாள். அவங்க அம்மா அதை ஏற்றுக்கல. நீ எதையும் ரொம்ப ஆழமாக நம்பாத, அப்புறம் ஏமாந்துட்டா நீ தாங்கிக்க மாட்ட, நீ ஜெயிப்பன்னு நினைக்காத அப்படின்னு அவங்க அம்மா வந்து அப்படி தான் பயிற்சி வைக்கிறாங்க. ஆனால் அதே அம்மா பின்னாடி வந்து என் பிள்ளைக்கு திறமை இருக்குது சார்னு நினைக்கிற எல்லா தமிழ் சினிமா சென்டிமெண்ட் காட்சிக்கும் ஒத்து போகிற மாதிரியான இடம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த பொண்ணு வந்து அது கற்றுக்கும் போது அந்த பயிற்சியாளர் வந்து பயிற்சி கொடுக்குற விதத்தை வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல எழுதுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு காயின் வச்சுக்கோங்களேன், அதில் அந்த பொண்ணுக்கு ஏன் வந்து சதுரங்காட்டம் பிடிக்கும்னா அந்த சிறுமி சொல்கிறா, இங்கே சின்ன விஷயங்கள்லாம் பெரிய காரியங்களை சாதிக்கும் அப்படின்றா. சிப்பாயை எடுத்து வச்சு காமிக்கிறாத அதை காட்டினோடனே அவளுக்கு வந்து அது அவளை கனெக்ட் ஆகிடுறா. அப்போ அந்த பயிற்சியாளர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த பிஷப் வந்து இந்த குயினை தூக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இடம் சொல்கிறாருன்னா இதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ அந்த மாணவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இல்லை இல்லை இல்லைன்றது அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ தண்ணி எடுக்க போகிற, ஆப்பிரிக்காவில் தண்ணீரோட நிலைமை நமக்கு தெரியும், போகிற வழியில் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ என்ன பண்ணுவேன், நான் அப்படி போவேன் இப்படி போவேன், சொல்யூஷன் சொல்கிறாங்க. மழை பெஞ்சிருது, அப்போ இப்படி போவேன், அப்போ வழியில் வந்து சேரும் சகதியமாக இருக்குது, பானம் உடஞ்சிது, இப்படி அவர் சொல்ல இந்த பிள்ளைங்க சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அப்போது அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவர்கள் சொல்யூஷனை தேடுற மாதிரி தான் இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது தேடுன்னு சொன்னோன்னே அவர்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய அனுபவத்துக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறதுலேருந்து இது அதுதான் இது இப்படி தான் போனால் அப்படி போயிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் வந்து பயிற்சி மூலமாக கொடுக்கறத காட்சி வைக்கிறார். அந்த பயிற்சியாளரே ஒரு இடத்துல உடஞ்சி போகிறார். இந்த பொண்ணு ரஷ்யாவில் போயிடும். இந்த பொண்ணு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ரஷ்யா குயின் ஆஃப் கேத்வேங்கிறது உகாண்டா தலைநகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராம பகுதி, அங்கேருந்து போய் ரஷ்யாவில் போய் தோற்று போயிடுறா. அந்த ரோட்டில் அழுதுகிட்டே நடக்கிறா, நான்லாம் எதுக்கும் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அவள் வெற்றியாளராக மாறுறா. இந்த வெற்றிக்கு பிறகு அவளுக்கு என்ன, அவள் ஊரில் வந்து வெள்ளம் வந்து அவன் வீடு அடிச்சுட்டு போயிடுது. வீடு மொத்தமாக அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவள் அழுறா, எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வெற்றி என்னன்னா, கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது. ஸோ அந்த நிலைமை இது வந்து திரைக்கதையாக பார்க்கறதுக்கான ஒரு இடமா இருந்தாலும் எங்கேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய வெற்றி அவ்வளோ முக்கியமானதுங்கிறது ஒவ்வொரு கட்டுரையுமே ஜாதீபா கடைசியாக வந்து அதை கட்டுரையை முடிக்கிற இடம் இருக்குல்ல, ரொம்ப கச்சிதமானது. எனக்கு வந்து முதல்ல படிக்க ஆரம்பித்தப்போ வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், உங்களோட மொழி கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க, நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்கள் கட்டுரைகளை தொடர்ச்சியாக படிச்சிருக்கேன், ஒருவேளை தொடருங்கிறதுனால ஒரு இதழுக்கு எழுதுறதுனால அது ட்ரையாக இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் அது மறந்துருச்சு எனக்கு. அது மறந்து இந்த நான் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்குமான கோடுகளுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இடத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அது கண் முன்னாடியே இல்லை. ஸ்பைக்லி அவர் ஒரு தொப்பி போட்டிருக்காரு. அந்த தொப்பியில் 1619 எழுதியிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வருஷம்தான் முதல்ல ஒரு கப்பலில் ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பினத்தவர்களை அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வந்தாங்க அப்படின்றத அவர்
அடையாளமாக காட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த அடையாளத்துக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு. வரலாற்றை மறைப்பவர்களுக்கு அச்சத்தை தர்றது, அவருடைய அச்சம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்றாரு. இது ஏன் சொல்றாருங்கிறதுக்கான விஷயம் என்னன்னா, ஸ்பைக்லி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க டீரீஸ் பற்றி சொன்னாங்கல்ல. டீரீஸ் யாருன்னா மட்பாண்ட் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. மட்பவுண்டுங்கிற படத்தில் ஒரு சின்ன ஏரியாவை ரொம்ப அழகாக என்னென்னா இவங்க ரொம்ப செலக்டிவாக நமக்கு தூக்கிட்டு வந்து அதை நரேட் பண்ணிடுறாங்க. ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து எவ்வளவு துல்லியமாக இருக்கணுங்கிறது இந்த புத்தகத்து மூலமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னென்னா ஆப்பிரிக்கர்கள் பருத்தி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஒரு ஒரு சேறு நிறைந்த நிலத்தில் 2 குடும்பம் தான் இருக்காங்க. ஒருத்தர் கருப்பினத்தவர் குடும்பம், ஒருத்தருக்கு வெள்ளை இனத்தவர் குடும்பம். இந்த 2 பேருக்கும் ஒரு பழக்கமும் இல்லை. வெள்ளை இனத்தவர்கள் கருப்பினத்தவர்களை அடிமைப்படுத்த அனைத்து தகுதிகளும் அதிகாரமும் கொண்டவர்களாகவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்கள் அவர்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க தகுதியானவர்கள்ங்கிற மாதிரியான பழக்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் போர் நடக்குது, 2ஆம் உலகப் போர். அந்த போருக்காக கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் போகிறாங்க. போர் முடியுது. போருக்கு பிறகு நாட்டுக்கு திரும்ப வராங்க. இவங்க பழையபடி பேருந்தில் ஏறினா இடம் இல்லை. பழையபடி இவர்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுது, எல்லாமே மாறுது. ஆனால் அவர்கள் போருக்கு போயிட்டு வந்த முன்னாள் இராணுவ வீரர்கிற ஒரு உயரிய அடையாளத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை மட்டுமே ஒரு படமாக சொல்கிறாங்க. என்னுடைய அடையாளம் என்ன ஆனாலும் மாறாதுங்கிற இடத்த எப்படி உருவாக்கி வச்சுருக்கேங்கிற கொஸ்டின் தான் அந்த படத்து மூலமாக வருது. இந்த படத்தை எடுத்த டீரீஸ் வந்து ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்க நிறைய வேலைகள் செய்கிறாங்க. வேலைகளுக்கு பிறகு ஒரு உள்ளாடை விற்பனை நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு விளம்பர படம் எடுக்கிறாங்க. அந்த விளம்பர படத்தை எடுக்க பார்க்கும்போது இதை நான் பண்ணியிருக்கணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் தன்னோட வேலையை மாற்றிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க, நான் மீன், என் முன்னாடி தண்ணி இருக்குது, இப்போ தான் நான் தண்ணியை பார்க்குறேன், இப்போ அதில் குதிக்கிறத தவிர எனக்கு என்ன வேலைன்ற மாதிரி அவங்க சினிமா துறைக்குள்ளே வராங்க. அவர்கள் ஸ்பைக்லி வந்து அப்போ அந்த கல்லூரியில் 2 மாணவிகளை 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார் உதவியாளராக. அதில் ஒருத்தராக போகிறாங்க. ஸோ ஸ்பைக்லி அப்படி ஒருத்தரை உருவாக்கி விட்டாரு. அவருங்க யாருன்னு தெரிஞ்சுது. இப்போ ஸ்பைக்லி யாருங்கிறது தான் அடுத்த கட்டுரையில் வருது. அவர் வந்து தன்னுடைய அந்த தொப்பியின் மூலமாக வரலாற்றை மறைக்கிறவர்களுக்கு அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. அவருடைய கேள்வி எல்லாரையும் அச்சுறுத்திக்கிட்டே இருக்குது, பயந்துக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து எப்போவுமே வன்முறையை தூண்டி விடுறாரு. இவர் படம் எடுத்தாலே இப்படி தான் பிரச்சனை. அவர் சுயாதீன படங்களாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. எதை பற்றியும் கவலைப்படதில்லை, எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டுறாருன்ற மாதிரி ஒரு ஆளாக இருக்கார். அதை இங்கே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி நாம் எதை நோக்கி போகிறோம். ஆக்சுவலி இந்த புத்தகத்தில் படிக்கும்போது ஆப்பிரிக்காவில் நடந்த அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களும் இன்றைக்கி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதும் கான்டெம்பரரியாக பார்க்கும்போது சமகாலத்தில் நம்ம இருக்கோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் இதுக்குள்ளே இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே இந்த புத்தகத்தில் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. நிறைய விஷயங்களை வந்து செயின் லிங்க் பண்ணி பார்க்க முடியுது என்னால். மொத்த புத்தகத்தையும் சொல்கிறது இல்லை என்னோட வேலை. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய திறப்பை வந்து அரசியல் பார்வையை வந்து வரலாறை எப்படி அணுகணுங்கிற இடத்த வந்து கொடுக்குது. ஏன்னா வரலாறு நமக்கு எப்படி ஒரு விஷயத்தை தந்திருக்குங்கிறத இங்கே போய் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு முக்கியமான ஒரு கட்டுரை இந்த புத்தகத்தில் இருக்குது. அது கண்டிப்பாக வாசிக்க விட வேண்டியது. அது அது ஒரு டாக்குமெண்ட்ரி, எவா டுவர்னே எடுத்தது, வெள்ளை மாளிகையும் சிறைக்கூடங்களும் அப்படின்ற கட்டுரை. ரொம்ப முக்கியமான அரசியல் கட்டுரையாக இன்னும் விரிவாக எழுதுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கொண்ட கட்டுரை மறுபடியும் நீங்கள் எழுதணும், அது கோரிக்கையாக வைக்கிறேன். என்னென்னா வெள்ளை மாளிகையும் சிறைக்கூடங்களுங்கிறது ஒரு நாடை, அமெரிக்காவை இது வரைக்கும் நான் அந்த பார்வையில் பார்த்ததே இல்லை. அமெரிக்காவில் சிறையை தகர்த்துட்டு வெளியே வர்ற படங்கள் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நிறைய படம், பிரிசன் பிரேக்லேருந்து வெப் சீரிஸ்லேருந்து ஏகப்பட்டது சிறையை தகர்க்கிறது குறித்த படங்களாக இருக்க வரைக்கும் அது கொடுத்த சுவாரஸ்யம் வேறையாக இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போய் பார்த்தா உலகிலேயே கோடிக்கணக்கான மக்களை சிறைக்குள்ளே வைத்திருக்கிற நாடாக அமெரிக்கா தான் இருக்குது. எதுக்காக அப்படின்னு அந்த இடத்த பின்னாடி போய் பார்க்கும்போது தான் கருப்பினத்தவர்களை அவர்கள் சட்ட உரிமையை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆர்டிகல் 13 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல கருப்பினத்தவர்களை நீ என்ன காரணத்தை கொண்டும் யாரும் அடிமையாக வைக்க முடியாது, சட்டம் எல்லாருக்கும் சமம், இந்த மாதிரியான எல்லாமே வரிகள் இருக்குது. இந்த சட்டங்கள் குற்றமிழைத்தவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இந்த குற்றமளித்தவர்களுக்கு பொருந்தாதுன்ற அந்த வரியை தான் அரசியல்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கருப்பினத்தவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னாலும் அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னாலும் குற்றமளித்தவர்களாக இருந்தால் அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. அடிமையாக இருக்கிறதுக்கான அந்த சட்டம் மறுக்கப்படுறதுக்கான ஒரு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறது. இந்த திரும்ப திரும்ப கட்டமைக்கிறது சிறிய குற்றங்கள் செய்தாலும் அவர்கள் அந்த மிக கடுமையான தண்டனையை கொடுக்கறதன் மூலமாக, அதான் ஒரு இடத்துல வருது, அமெரிக்காவோட புறநகர் வந்து வெகு சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருதான். ஏன் வெகு சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி கேட்டால்,
மைய நகரத்துக்குள்ளே அவர்கள் வசிக்கிற பகுதிக்குள்ளே ஒரு கருப்பினத்த குடும்பம் வந்து குடியேறிட்டா அங்கே இருக்கிற வெள்ளை இனத்தவர்கள் எல்லாம் வெளியேறி சேஃப்டி முக்கியங்க, சேஃப்டி இல்லைங்க, பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்ற காலகட்டம் வந்து அங்கே அப்படியே ஏற்படுது. இப்படி ஒருத்தரை வந்து குற்ற அடையாளத்தில் காட்டிக்கிட்டே இருக்கிறது. இங்கே இருக்கிற சில நகர்கள், இங்கே இருக்கிற சில பகுதிகளை எப்படி உருவாக்கம் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத நம்ம வந்து இதோட பொருத்தி பார்க்க முடியுது என்னால். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இடத்துல வருது, இவன் என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிற சின்ன சந்தேகத்தின் பேரில் அவனை கொண்டுட்டான் ஒரு போலீஸ் அப்படின்றதுக்கு, அதுக்கு நீதிமன்றம் அப்படியா சரின்னு சொல்லி விடுற சந்தேகத்தின் பேரில் செய்கிற கொலைகளையும் நியாயப்படுத்துகிற இடமெல்லாம் அதில் பதிவாகுது. ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை படித்த இடம் வந்து எனக்கு இந்த புத்தகத்தின் கிடச்சிச்சு. இந்த வாய்ப்பை வந்து தவற விடுறதுக்கான எல்லா இடங்கள்லையுமே இருந்தேன். ஏன்னா நான் வேற ஒரு விஷயம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு திரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இல்லைங்க இப்போ சினிமா புக்கு மாபெரும் சபை பேசுறதுக்காக கேட்டாங்க. இல்லைங்க சினிமா இப்போ படிக்கிற மாதிரி இல்லை, நான் அரசியலில் வேறு ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனாலும் திடீர்னு ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி சரி ஓகே பேரை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஆனால் எடுத்து படித்ததுக்கு பிறகு இது மிகப்பெரிய அரசியல் புத்தகம் தான், நான் மிகப்பெரிய தவறை செய்யாமல் சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.